தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா என்ன பண்ணுறாரு, மகாவை நல்லா கவனிச்சுக்கிறாரு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாரு. இந்த சூழ்நிலையில் நம்ம மகா என்ன பண்ணுறாங்க, கண்ணன் பூஜை பண்ணுறாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து அவங்களுக்கு ஒரு நெக்லஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. மிடில் கிளாஸ் ப்ராஜெக்ட் வந்து நல்லபடியாக முடியறதுக்கு மகா தான் காரணம். மகா தான் வந்து எனக்கு வந்து டிசைன்லாம் பண்ணி கொடுத்தா. அதனால தான் அவங்க இந்த நெக்லஸ் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த நெக்லஸை மகாவுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி கொடுக்குறாரு. அதை பார்த்து தாத்தா உன் கையாலே போட்டு விடுப்பான்னு சொன்னோன்னே உடனே சூர்யா வந்து மகாவுக்கு வந்து போட்டு விடுறாரு. இதெல்லாம் பார்க்குற ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே சூர்யா கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ என்ன தான் மனசில் நினச்சிட்டு இருக்க, நீ உண்மையாக மகா விரும்ப ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சூர்யா யோசிக்கிறாரு. சொல்லு சூர்யா, என்னென்ன நினச்சிட்டு இருக்க, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நானும் பார்த்துட்ருக்கேன். அன்றைக்கி வந்து பூஜை நடந்த அன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண அன்னையிலேருந்து நீ சரியில்லை. சுத்தமாக தாத்தாக்கு உடம்பு சரியாத போது வந்து உன்னை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ சுத்தமாக சரியில்லை, என்ன விஷயம் சொல்லு, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே உடனே சூர்யா யோசிக்கிறாரு. அம்மா கிட்ட நான் சொல்லலாமா வேணாமா, சொன்னால் என்ன மாதிரி நடந்துப்பாங்க, அவங்க தாங்கிப்பாங்களா, தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தாங்கிக்க மாட்டாங்க, இது பெரிய பிரச்சனையில் முடியும், அதனால் நம்ம இப்போ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நேரம் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்லணுமா, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், எக்காரணம் கொண்டும் நான் மகாவை பொண்டாட்டியை ஏற்றுக்கவே மாட்டேன், அது நடக்கவே நடக்காது. ஆனால் இப்போ நான் ஏன் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன்றாங்க. இவன் பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ராஜலட்சுமி வீட்டு வேலையாட்கள்கிட்ட வந்து காசு வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. ராஜலட்சுமி தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து நம்ம மகா வந்து அந்த காசு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. சூர்யா கேட்டு வந்து அவரோட காசு எடுத்து வந்து தராங்க. இதை வந்து பார்த்துட்டு ராஜலட்சுமி வந்து என்னை மதிக்கலை மகா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு பிரச்சனை பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் காரணமான சித்ரா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து தூண்டி விட்டுட்டே இருக்காங்க ராஜலட்சுமி. இந்த சூழ்நிலையில் சூர்யா என்ன பண்ணுறாரு, மகாவுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாரு. இந்த மாதிரி மகா எந்த தப்புமே பண்ணலை, இந்த விஷயத்தில் வந்து அம்மா மேலே தான் தப்பு, அம்மா தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு ராஜலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சூர்யா வந்து இவ்வளோ தூரம் வந்து என்னையும் பேசுகிறானா, பொண்டாட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்தளவு ஆகிட்டானா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே சூர்யா வந்து எவ்வளோ சமாதானப்படுத்த பார்க்குறாரு. அவங்க அம்மாவை சமாதானமே ஆக மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே கோச்சிக்கிறாங்க. யார்கிட்டையுமே மூஞ்சி கொடுத்து பேசாமல் வந்து அவங்க தனியாக சமைச்சு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பாட்டி வந்து டென்ஷன் ஆகிறாங்க. உடனே பத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்து, இந்த சொத்து கூட நீ தனியாகவே பார்த்துக்கம்மா, எதுக்காக நாங்கள்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட ராஜலட்சுமி, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி மகா மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன், காரணமான சூர்யா கிட்ட நான் பேசவும் மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மகா வந்து ஒரு ஐடியா பண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க, ராஜலட்சுமி பேச வைக்கிறாங்க எல்லாருக்கிட்டையுமே. ராஜலட்சுமி வந்து கிட்ட மகா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கூடி சீக்கிரம் பாருங்கள் மொத்தமாக உங்களை வெறுத்துருவாங்க, என்ன தான் அவங்க வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து நெருங்கிட்டேன், ஆனால் நீங்கள் வந்து இன்னும் தூரமாகவே போயிட்டே இருக்கீங்க, அதனால் கூடிய சீக்கிரம் பாருங்கள் எல்லாருமே உங்களை வெறுத்து ஒதுக்குவாங்க, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசக்கூட மாட்டாங்க அப்படி சொன்னோன்னே ராஜலட்சுமி செம டென்ஷன் ஆகிடுறது. இதோட விடவே கூடாது இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யாக்கிட்டேயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் சூர்யாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த சூழ்நிலை இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம மகா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம சூர்யா மகாவை பாராட்டவும் செய்கிறாரு. ஆனால் ராஜலட்சுமி யோசிக்கிறாங்க, இந்த மகாவை இப்படியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க மொத்த வேலையும் வந்து மகாவே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து நிறுத்திடுறாங்க. அதனால் வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போ வந்து சித்ரா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மகாவை நான் வேலை கொடுத்து அவளை வந்து விடமாட்டேன், ஃபுல் வேலை இந்த வீட்டோட மொத்த வேலையை அவள் தான் செய்யணும், அதுக்கப்புறம் பாருங்கள் அவளே இந்த வீட்டை விட்டு பொறுக்க முடியாது, இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படி சொல்கிறாங்க.